பேசாதீங்க. எங்க வந்து நின்று இருக்கோம்? நிக்குமா இல்ல கிளம்பிடுமா? கார்ல வந்தவரு கிளம்பி போயிட்டாரு. அவர் திரும்பி வரதுக்குள்ள இங்கிருந்து போயிடலாம். ஐயோ, ஏதோ வீடு மாதிரி இருக்கு. யாராவது பாக்குறதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போயிடணும். மே கம் இன் சார்? வணக்கம் சார். வாங்க மேனேஜர். என்ன சார் இது? ஏன் இப்படி பண்றீங்க? தமிழ்ல பேசுறாங்க. கண்டிப்பா தமிழ் ஆளுங்களா தான் இருக்கும். அவங்க கிட்ட நம்ம நிலைமையை சொல்லி ஹெல்ப் கேட்கலாம். என்ன சார் இது? உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? ஏன் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி இந்த கையத்தை வாங்கிட்டா என்ன? சார் நீங்க சொல்றீங்க சார், ஆனா உங்க மாப்பிள்ளை என்ன சொல்றா தெரியுங்களா? கம்பெனியோட நிர்வாகத்தை மட்டும் நான் பாத்துக்கிறேன், மத்தபடி கையெழுத்து போடுறதெல்லாம் எப்பவும் போல மாமாவே பாத்துக்கிட்டுன்னு சொல்றாரு சார். நானு எல்லா பொறுப்பையும் மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பாக்குறேன். முடியல.
கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. திக்கு தெரியாம தவிச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்க. தமிழ்ல பேசுறவங்க மூலமா நான் விஸ்வாவை கண்டுபிடிச்சிருவேன். கொண்டாங்க. பெரியவரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரிகிறாரு. கையெழுத்து வாங்க வந்தவர் போயிட்டாருன்னா பெரியவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். யாரடி நீ? திருடலான்னு வந்து ஒளிஞ்சிருக்கியா? ஐயோ, நான் திருடலாம் வரலைங்க. அப்போ இப்ப வேவ் பார்த்துட்டு போய் ராத்திரிக்கு வந்து திருடலான்னு பிளான் பண்ணிருக்கியா? ஐயோ இல்லைங்க, நான் என் புருஷனை தேடி வந்தேங்க. புருஷனா? ஆமாங்க, என் பேரு நந்தினி, என் ஹஸ்பண்ட் பேரு விஸ்வா. அவரை தேடிதான் வந்தேன். என்ன? உன் புருஷன் பேரு விஸ்வாவா? ஏங்க, என் புருஷனை உங்களுக்கு தெரியுமாங்க? என்னம்மா இது? உன் புருஷனை எனக்கு எப்படி தெரியும் சொல்லு. இல்ல, பேரை கேட்டுதான் அதிர்ச்சி ஆயிட்டீங்களே, அதான் தெரியுமான்னு கேட்டேன். என் புருஷன் இவளை அடைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னாரு. இவ புருஷனை தேடி இங்க வந்திருக்காளே, ஒருவேளை விஸ்வா இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்குமோ? என்னங்க யோசிக்கிறீங்க? அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. அம்மா, அவரை விட்டுட்டு நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த? நான் சென்னையில இருந்து என் புருஷனை தேடி வந்தேன். வந்த இடத்துல ஒரு பொய் கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போய் அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தப்பிச்சேன். ஆனா எவனோ ஒருத்தர் என்னை கடத்திட்டு போய் வீட்டுல அடைச்சு வச்சிருந்தான். அங்க இருந்து தப்பிச்சு இந்த கார்ல ஏறி வந்தேன். இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெரிய மனுஷன் தமிழ்ல பேசுறதுனால அவர்கிட்ட என் நிலைமையை சொல்லி ஹெல்ப் கேட்கலான்னு இருந்தேன். நீங்க என்னடானா என்ன திருட வந்தியான்னு கேக்குறீங்க. அச்சோ, உன் கதையை கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்குமா. அது தெரியாம நான் உன்னை திருடின்னு நினைச்சிட்டேனே. பரவாயில்ல, இப்ப என் விதி அப்படி இருக்கு. என்ன பாக்குறவங்க எல்லாரையும் என்ன தப்பா நினைக்க வைக்குது. நீங்க மட்டும் என்ன விதி விலக்கா? இங்க பாருமா, உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. நீ உள்ள வா, ஒரு கப் காஃபி சாப்பிடு. உனக்கு வேண்டிய எல்லா உதவியும் நான் பண்றேன். இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணா போதும். என் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட நான் ஒரு தகவலை சொல்லணும். அதுக்கு மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். தாராளமா நீ வா, உனக்கு வேண்டிய எல்லா உதவியும் நான் பண்றேன். முதல்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு கப் காஃபி சாப்பிடு. வா 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 வா, பயப்படாம வா வா, பயப்படாம வா வா வா. உள்ள போ போ. என்னம்மா, ஏன் இப்படி பாக்குற? இந்த வீட்டுல யாரும் இல்ல. நானு, என் புருஷன், எங்க அண்ணன். எங்க அண்ணன் உடம்பு சரியில்லாம இந்த ரூம்குள்ளதான் படுத்திருக்காரு. சரி, நீ வா, உள்ள வா, உள்ள வந்து உட்காரு. வா வா, பயப்படாம வா வா. வா, பயப்படாம வா. இப்படி உட்கார், பாத்து பாத்து உட்கார். நீ உட்காரு, நான் போய் ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். பயப்படாம இரு, இதோ வந்துடுறேன்.
தடி பசங்களா, அவ ஏற்கனவே தப்பிச்சு பண்ணவ கேர்ஃபுல்லா பாத்துக்கங்கன்னா இப்படி கோட்டை விட்டு நிக்கிறீங்களாடா? அண்ணா அவளுக்கு வயித்துல நினைச்சு தெரியாம ரூமுக்குள்ள போயிட்டோண்ணே. அண்ணே கண்ணில் மிளகா பொடி தூவிட்டு எஸ்கேப் ஆயிட்டானே. அண்ணா நாங்க இந்த ஏரியா முழுக்க தேடிட்டோண்ணே, அவன் எங்கேயும் கிடைக்கவே இல்லைண்ணே. வாய மூடுறா, அவளை நான் எங்கடா போய் தேடுவேன்? இந்தா காஃபி சாப்பிடு. இந்தா காஃபி சாப்பிடு, எடுத்துக்கோ. பாத்து குடி. நான் ஃபோன் பண்ணணும்னு கேட்டேனே. இப்ப நீ ஃபோன் பண்ணி உங்க வீட்டுக்கு தகவல் சொன்னா உனக்கு தான் ஆபத்து. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, நீயே கடத்தல் கேஸ்ல மாட்டி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இப்ப நீ உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஓடி வருவாங்க. போலீஸ் கிட்ட நீ நல்லவ, தப்பே பண்ணாதவன்னு சொல்வாங்க. ஆனா போலீஸ் உன்னை விட்டுருமா? கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உன்னை மறுபடியும் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க. அப்போ நான் இங்க இருக்கிறது என் வீட்டுக்கு எப்படி சொல்றது? எதுக்கு தகவல் சொல்லணும்? நீயே நாளைக்கு சென்னைக்கு போய் அவங்கள நேர்ல பாரு. நான் எப்படி சென்னைக்கு? இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்காரர் வந்த உடனே அவர்கிட்ட உன் நிலைமையை எடுத்து சொல்லி இன்னைக்கு ராத்திரியே உன்னை சென்னைக்கு பஸ் ஏத்தி விட சொல்றேன். நீ சென்னைக்கு போய் உன் குடும்பத்தோட செட்டில் ஆயிரு. அதுக்கு முன்னாடி நீ வெளியே போனாலோ இல்ல போன் மூலமா தகவல் சொன்னாலோ போலீஸ் உன்னை மோப்பம் பிடிச்சிருவாங்க. அப்புறம் உனக்கு தாம ஆபத்து. அதனால நீ இந்த வீட்டுல இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இதெல்லாம் நான் உன்னை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே கேக்குறேன். என்ன ராத்திரி சென்னைக்கு அனுப்பி வச்சிருவீங்கல்ல? நிச்சயமா நிச்சயமா அனுப்பிச்சு வச்சிடுறேன். நான் வெளியே தாப்பா போட்டு போறேன், நீ தைரியமா இரு. சரி, நான் வந்துடுறேன். காப்பி அடி குடிக்கிற காப்பி இருடி, உனக்கு நான் பெரிய ஆப்பா வைக்கிறேன். இப்ப நான் அவளை நான் எங்கடா போய் தேடுறது? இது வேற. உலகத்திலேயே பெரிய டார்ச்சர் பொண்டாட்டிங்க பண்ற டார்ச்சர். மனுஷன் எந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாத போன் பண்ணி டார்ச்சர் பண்றது. என்னடி வேணா? எதுக்குடி இப்ப கழுத்த இருக்கிற? எதுக்குங்க? எதுக்கு இப்ப போன் எடுத்ததும் வெறுப்பா பேசுறீங்க? வேற எப்படி பேசணுங்கிற? பிரியாணி பண்ணணுமா சாம்பார் சாதம் பண்ணணுமா தானே கேட்க போற? இன்னைக்கு ஒரு மண்ணு வேணாம், பட்டினி கிடக்க போறேன். கண்டபடி பேசாதீங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன் நானு. நானே ஒரு முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டு நிக்கிறேன்டி. நந்தினி தப்பிச்சு போயிட்டா. ஏய் ஏய் ஏய், பயமுடி முட்டாள். என் டென்ஷன் உனக்கு சிரிப்பா இருக்கா? நந்தினி என்கிட்ட பத்திரமா இருக்காங்க. ஏய் என்னடி சொல்ற? நீங்க உடனே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க, எல்லாத்தையும் நான் டீடைலா சொல்றேன். இதோ ஒரு 10 நிமிஷத்துல அங்க இருக்க. தள்ளுங்கடா தடி மாடுங்களா, ஒன்னொத்துக்க லாக்கி இல்ல. அகிலா, நீ வசமா சிக்கிக்கிட்டடி. அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த போட போறேன். அண்ணன் மண்டைய போட போறாரு. மொத்த சொத்தையும் நானும் என் புருஷனும் மட்டும் அனுபவிக்க போறோம்.
எங்க கிட்டேவா நீ டிராமா போடுற? ஆ? ரேவதி, ரேவதி. சரண்யா வாங்க சார். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வாங்க. என்னங்க வீட்டுக்கு வந்து இப்படி நின்னுகிட்டே இருந்தா எப்படி? உட்காருங்க. சரண்யா என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இப்பதான் ஹோட்டல்ல காஃபி சாப்பிட்டு வரோம். பரவாயில்ல சரண்யா, ஹோட்டல்ல ரெடிமேட் காஃபி போடுவாங்க, ஆனா நம்ம வீட்ல ஃபில்டர் காஃபி. காஃபி குடிச்சவங்க அவங்க வீட்டுக்கு போற வரைக்கும் டேஸ்ட் நாக்குலயே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். மாமா மாமா, நீங்க சொன்னதே போதுமா, காப்பி எல்லாம் வேணாம். நாங்க இப்ப வந்ததே ஒரு விஷயத்த சொல்லதான். என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை என் வீட்டுக்காரர் பொய் சாட்சி சொன்ன விஷயமா இருக்குமோ? மாலதி சிஸ்டர், என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சுந்தர கூப்பிடுங்களேன். அவரு வெளியே போயிருக்காரு. வீட்ல இல்லையா? அப்படின்னா எல்லாம் சொல்லி வாசல்ல கார் வந்து நிக்குது. யாரும் வந்திருக்காங்க? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சரண்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஆசீர்வாதத்துல சௌக்கியமா இருக்கும் சார். ரேவதி கொண்டு வந்து கொடுத்த பணத்தை வேண்டான்னு சொல்லிட்டீங்களா? ரேவதி சொன்னா, அதுக்கான காரணத்தையும் சொன்னா. இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மறுபடியும் அது சம்பந்தமா நம்ம பேசலாமா? வேண்டாம் சார், அந்த ஆட்டத்துக்கே நாங்க வரல சார். நட்பு, உறவு, வரவு, இந்த மூணுல முதல்ல இருக்கிற நட்பு மட்டும்தான். இனி ரேவதி கிட்ட வேற எதுவும் வேண்டாம் சார் எங்களுக்கு. ஏன் கணேஷ் சார் இப்படி சொல்றீங்க? நீங்களும் சரண்யாவும் வீடு தேடி வந்ததை பார்த்ததும் பணம் வாங்கிக்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சொல்றீங்க. ரேவதி, பணத்தை பத்தி நாங்க எப்பவும் மறந்துட்டோம். இப்ப வந்தது எதுக்குன்னா, எங்க வீட்ல நடக்க போற விசேஷத்துக்கு உங்களை எல்லாம் இன்வைட் பண்றதுக்காக தான். எங்க வீட்ல சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம், அதுக்கு நீங்க எல்லாரும் வரணும். குங்குமம் எடுத்துக்க ரேவதி. அம்மா எடுத்துக்கோங்கம்மா. நீங்களும் எடுத்துக்கோங்க. சரண்யா, பணம் வேணான்னு திருப்பி அனுப்புனதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்னு நீ நிரூபிச்சிட்ட. தேங்க்ஸ் சரண்யா. என்னடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்ட? நாம என்ன பணத்துக்காகவா ஃப்ரெண்ட்ஸா பழகணும்? படிக்கிற காலத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானேடி. அது எப்படி கட் ஆகும்? அதுவும் சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அது பிரியவே பிரியாது. கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. அப்படியே அந்த பணம். சாரி சார், நான் முதல்ல சொன்னதுதான், வேற எந்த மாற்றமும் கிடையாது. ரேவதியும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தாண்டி பணம் கொடுக்கலோ வாங்கலோ எங்களுக்குள்ள கிடையாது. நான் வரட்டுமா சார்? வாங்க தம்பி. வரட்டுமாமா? வரேன் ரேவதி. யாரும் வராம இருந்துடாதீங்க. எல்லாம் கண்டிப்பா வந்துடணும். ரேவதி, ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துடுறீ, சரியா? கண்டிப்பா வந்துடுறேன். வரேன். மாலதி, பாத்தியாம்மா எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு. நாம தான் அவங்கள பத்தி சரியா புரிஞ்சுக்காம தப்பா நினைச்சிட்டோம்.
இப்பவாவது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ரேவதி கண்டிப்பா நம்ம அந்த பூஜைக்கு போயிட்டு வரணும்மா. ம், நிச்சயம் போயிட்டு வரலாமா? ஆ